நாம எந்த மாதிரியான மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்றத நம்ம பார்த்தோம். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய தொண்டர்களை நல்வழிப்படுத்துவதற்கு, தன்னுடைய தொண்டர்களை சரிப்படுத்துவதற்கு எந்த விதமான பொறுப்பான வார்த்தைகளுமே அவர் பயன்படுத்தல. அவர் மறுபடியும் தமிழக அரசு மீதும் தமிழ்நாடு முதலமைச்சர் மீதும் பழி சொல்வதை முன்னுரிமை அளிக்கிறாரே தவிர, தன் மேல் உள்ள குறைகளை திருத்திக் கொள்வதற்கு, தன் தொண்டரிலும் உள்ள அந்த ஆர்வப்போலார்த்தனத்தை திருத்திக் கொள்வதற்கு அவர் எந்த முயற்சியும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க, அந்த தொண்டர்கள் எப்படி அவருடைய அந்த கேரவனை சேஸ் பண்ணிக்கிட்டு பின்னாடி வராங்க, அந்த மாதிரி டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறாங்க, மரத்து மேல ஏறுறாங்க. இதெல்லாம் கண்டிக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். அப்படி கண்டித்து அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தினால்தான் அவர் நல்ல தலைவர். அவர் அப்படி இல்லைன்னா அவர் நல்ல தலைவருக்கான தகுதியை அந்தஸ்தை இழந்து விடுறார். ரெண்டாவது, அவர் இந்த முழுமையான காணொலியில அவர் ஏன் லேட்டா போனாரு? ஏன்னா அவர் கொடுக்கப்பட்ட நேரம் 8:45 காலை 8:45க்கு அவர் நாமக்கல்ல பத்திரிகை சந்திப்பு நடத்திருக்கணும். ஆனா சென்னையில இருந்து கிளம்புனது 8:34 தான். அப்போ அந்த லேட்டா போனதுக்கான அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல அவருக்கு. மதியம் 2 மணிக்கு கரூர்ல பேச வேண்டிய ஒருவர் மாலை 7 மணிக்கு தான் வராரு. அப்ப 5 மணி நேரம் உங்களுக்கு மக்கள் வெயில காத்துட்டு இருக்கிறாங்க. உழைக்கிற மக்கள், ஏழை மக்கள், சாமானிய மக்கள், தினக்கூலிக்கு போகக்கூடிய மக்கள், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள். அப்போ நான் ஏன் லேட்டா வந்தேன், நான் லேட்டா வந்ததுடைய விளைவுதான் இதெல்லாம், இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது அப்படி என்பதை பொறுப்போட அணுகக்கூடிய இடத்துல அவர் இல்லையேன்னு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தொலைபேசி வாயிலாக திமுகவை சேர்ந்த திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள் வீடியோ வெளியிட்டு விளக்கம் கொடுத்ததை பார்த்தோம். இப்போ ஒரு நபர் ஆணை அமைச்சிருக்கிறீங்க, தேவைன்னா அரசாங்கம் இந்த விளக்கத்தை அங்கே கொடுத்துருக்கலாம், காவல்துறை விசாரணை நடக்குது அங்கே கூட கொடுத்துருக்கலாம், சிபிஐ விசாரணை கேட்குறாங்க அங்கே கூட ஒருவேளை வந்தால் அங்கே கொடுக்கலாம், நீதிமன்றத்தில் கொடுக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு சோஷியல் மீடியாவில் வந்த கேள்விகளுக்கு ஊடக சந்திப்பு நடத்தி எல்லா வீடியோவையும் போட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஏடிஜிபியும் பேசுகிறாங்க. அதற்கான அவசியம் என்ன? இந்த விவகாரம் திமுகவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதோ? திமுகவை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. திமுக எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமும் கிடையாது. நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டியதை அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள். இதில் யாருக்கு என்ன பிரச்சனை வந்தது? தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் உலகமெங்கும் இருக்கக்கூடிய மனிதாபிமானம் உள்ள, மனச்சாட்சி உள்ள அத்தனை பேரும் என்ன நடந்தது என்று ஏங்கி தவிக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி இருக்கிறது. இதில் என்ன தவறு? சிபிஐயிடம் சொன்னதை மக்களிடம் சொல்லக்கூடாதா? நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டியதை நான் சொல்லுகிறேன். எல்லா மன்றத்தை விட மிக உயர்ந்த மன்றம் ஜனநாயகத்தில் மக்கள் மன்றம் தான். அதுவே மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு அரசாங்கத்தை நடத்துகிற அதிகாரிகள் பேசி இருக்கிறார்கள். அதில் என்ன தவறு? அவர்கள் ஏதேனும் உண்மைக்கு புறம்பானதை அல்லது முன்னுக்கு பின் முரணனாக பேசியிருந்தால் சரி, அது விமர்சனத்திற்குரியது. ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசாங்கத்தில் இது போன்ற ஒரு விபத்து நடந்திருக்கிறது. அதுவும் இயற்கை அல்லது செயற்கையாக நடந்திருக்கிற போது எல்லா மனிதர்களுக்கும், அத்தனை தமிழர்களுக்கும் அதிலே கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு ஒரு அரசாங்கம் தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? அதிகாரிகள் மட்டும்தான் கொடுக்க வேண்டுமா? நீதிமன்றத்தில் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிறதா? அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தையே நாங்கள் எங்களுக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று இந்தியர்கள் எடுத்த உறுதிமொழியின் அடிப்படையில் தான் இந்த அரசியலமைப்பு சட்டமே இருக்கிறது. அப்படி பார்த்தால் அரசியலமைப்பு சட்டத்தின்பால் ஏற்படுத்தக்கூடிய எந்த இயக்கத்தை விட உயர்ந்தது மக்கள் மன்றம் என்கிற காரணத்தினால்தான் மக்கள் மன்றத்தில் உண்மைகள் வைக்கப்பட்டிருக்கு. என்ன தவறு? இல்ல, இப்ப இது மாதிரி மற்ற விவகாரத்திலையும் சொல்லுங்க. இது மாதிரி மற்ற விவகாரத்திலையும் நம்ம அதிகாரிகள் விளக்கம் கொடுக்கறது இல்லையே. இதுக்கு தானே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா 41 உயிர் போன அளவிற்கான வேற ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் எதிலையாவது விடுபட்டு இருக்கா? செய்திகள் வெளிப்பட்டிருக்கா? மக்களுக்கு விளக்கம் கொடுக்காம இருந்திருக்காங்களா? நான் சொல்லுவது, தம்பி உங்களுக்கு சொல்லுகிறேன், நடந்திருக்கிற நிகழ்வுக்கு விளக்கம் கொடுத்திருப்பது வேறு. ஒருவேளை உங்களுக்கு அதில் விமர்சனம் இருக்கும் என்றால் அது வேறு. இதை ஏன் கொடுத்தீர்கள், எப்படி கொடுத்தீர்கள், எதற்காக கொடுத்தீர்கள் என்று கேள்வி கேட்பது என்ன நியாயம்? மக்கள் கேட்டார்களா? மக்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதை? 41 உயிர் போயிருக்கிறதே, என்ன நடந்திருக்கிறது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுகிறார்களே, எங்களுக்கு உண்மையை சொல்லுங்கள்.
என்று மக்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது மக்களுக்கு நீதியை சொல்ல வேண்டியது, உண்மையை சொல்ல வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை என்கிற காரணத்தினால் கடமையை செய்திருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள். சார், விஜய் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பழி வாங்குறதா இருந்தால் சிஎம் சார் பழி வாங்குறதா இருந்தால் என்ன மட்டும் பழிவாங்க, என் கட்சிக்காரங்களை விட்டுருங்க அப்படிங்கிறாரு. இப்போ அதில் பழி வாங்குது அப்படின்னு திமுக மேலே அவர் விமர்சனமும் குற்றச்சாட்டும் வைக்கிறார். பழி வாங்குறதுன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தனை இப்ப எனக்கு வேண்டியவனை யாராவது ஒரு தப்பு செய்திருந்தா அவனை நான் பழி வாங்கலாம். அதுக்கு பேர் தான் பழி வாங்குறது. ஏற்கனவே ஒரு தப்பு நடந்தது அல்லது ஒன்று எனக்கு எதிராக நடந்தால் அந்த நடந்ததற்கு காரணம் யாரோ அவரை நான் பழி வாங்குவது என்பதுதான் ஆங்கிலத்திலே ரிவெஞ்ச், தமிழிலே பழி வாங்குறது. விஜய் திமுகவிற்கு என்ன செய்தார்? திமுக அல்லது திமுகவின் தலைவர் அல்லது அரசாங்கத்தினுடைய தலைவர் முதலமைச்சருக்கும் விஜய்க்கும் என்ன இருக்கிறது? விஜயை பழிவாங்க வேண்டிய கட்டாயம் எங்கே வருகிறது? எந்த இடத்தில் முதலமைச்சருக்கு சமமான இடத்தில் விஜய் இருக்கிறார்? அதுவும் இது போன்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு நிகழ்வு, இந்த மாதிரியான ஒரு விபத்தை யார் ஏற்படுத்தினார்கள் என்று தெரிந்தால் நாட்டு மக்கள் விடுவார்களா? கொந்தளித்து போய் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு கேவலங்கட்ட நிலையை யார் செய்வார்கள் என்பதும் நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற போது விஜய் ஏதோ ஒரு பழிவாங்குவதற்கு செய்திருக்கிறார் என்றால் நான் கேட்கிறேன், விஜய் எந்த இடத்தில் திமுகவை அல்லது திமுகவின் தலைவருக்கு சமமாக அல்லது திமுகவிற்கோ திமுகவின் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கோ என்ன தவறு செய்தார்? வேண்டுமல்லவா? பழிவாங்குதல் என்று அவர் வார்த்தையை போடுகிறாரே. உங்களை தேடிக்கொண்டிருப்பதோ அல்லது உங்களினுடைய நிர்வாகிகளை அவர் அதிலே தொடர்ந்து சொல்லுகிறார், எங்கள் நிர்வாகிகளை கைது செய்யணும். உங்கள் நிர்வாகியின் மட்டுமல்ல, தமிழர்கள் 41 பேரை கொண்டது எவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும். தண்டிக்கப்படுவது மட்டுமல்ல, இனிமேல் இந்த மண்ணில், தமிழ் மண்ணில் இன்னொரு தமிழனின் உயிர் இவ்வளவு கேவலமான முறையில் போய்விடக் கூடாது. ஒவ்வொரு தாய்க்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. அதைத்தான் இந்த இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். தற்போது நம்மோடு அதிமுக வழக்கறிஞர் திரு பாபு முருகவேல் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சற்று நேரத்துக்கு முன்பாக அதிகாரிகள் பிரஸை பார்த்துருப்பீங்க. அரசு மேலே எந்த தவறும் இல்லை, நாங்கள் எல்லா நடவடிக்கையும் எடுத்தோம், இடம் ஒதுக்குறதுல ஆரம்பித்து பாதுகாப்பு கொடுக்குறதுல ஆரம்பித்து எல்லாமே நாங்கள் சரியாக தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி பார்க்கணும்னா, திமுக சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக நான் இருந்திருக்கிறேன் என்பதன் அடிப்படையில் திமுக சட்டமன்ற எப்படி ஸ்டாலின் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசாதீர்கள் அப்பப்போ சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதுபோலத்தான் நான் இதை பார்க்கிறேன், பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. காரணம், ஒரு வழக்கறிஞராக சம்பவம் நடந்த ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசரை ஒரு நபர் விசாரணை ஆணையமாக முதலமைச்சர் அறிவிக்கிறார். முழுவதுமாக முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யப்படாத அந்த சூழ்நிலையில் இதன் அவசியம் என்ன? அதை தாண்டி தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த நீதியரசரினுடைய விசாரணை ஆணையம் ஒரு நியாயமான முறையிலே விசாரணை செய்து முடிக்காது என்கிற அடிப்படையில ஒரு வழக்கறிஞராக நான் இதன் குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன். அதனாலே இவர் அமைத்திருக்கிற இந்த விசாரணை ஆணையத்தின் மீது எங்களுக்கு முழுவதுமான நம்பிக்கை இல்லை. ஒன்று. இரண்டாவது, ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து அந்த விசாரணை ஆணையத்தினுடைய அந்த நீதியரசர் அந்த பகுதிக்கு சென்று விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற போது அதை தாண்டி காவல்துறை புலன் விசாரணைக்காக ஒரு கூடுதல் காவல் கண்காணிப்பாளரை இந்த அரசாங்கம் நியமித்திருக்கிறது. அவரும் புலன் விசாரணையை தொடக்கி இருக்கிறார். 2 நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்றத்திலே அவர் ஆஜராகி இருக்கிறார், அந்த கூடுதல் காவல் கண்காணிப்பாளர். இப்படி 2 விதமான விசாரணை அமைப்புகள் விசாரணை செய்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி அமுதா தலைமையிலான உயர் IAS IPS அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை சந்திப்பதனுடைய நோக்கம் என்ன? சட்டமன்றத்திலே இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நான் திரு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசுவதை போலத்தான் நான் பார்க்கிறேன். காரணம், இவர்களுக்கு பாதகமான ஒரு கேள்விகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்புகிற போது இந்த விடயம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது, அதனால் இதை சட்டமன்றத்தில் நாம் விவாதிப்பது முறையாக இருக்காது என்று தப்பித்து செல்வதை போல தற்போது இந்த விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பே முறையற்றது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. காரணம், இப்போது இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக ஏதோ ஒரு விடயத்தை மக்களுடைய மனதிலே திணிப்பதற்காக
ஏதோ ஒரு தவறான தகவல்களை ஒரு மடை மாற்றுவதற்காக இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், ஒரு கேள்வியை கேட்கிற போது உயர் IAS அதிகாரி திருமதி அமுதா இந்த விடயத்தை இப்போது நாம் சொல்வது ஏதுவாக இருக்காது, காரணம் விசாரணை ஆணையத்தின் முன்பாக இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, எனவே இப்போது இதற்கு நாம் பதில் சொல்வது சரியாக இருக்காது என்று தப்பித்து செல்கிறார். அப்போது ஒரு விசாரணை ஆணையத்தின் முன்பாக ஒரு விசாரணை நிலுவையில் இருக்கிற போது எதற்கு தேவையற்ற இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு, எதை மறைப்பதற்காக இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு, எந்த விடயத்தை மடைமாற்றுவதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, எந்த விடயத்தை மக்களின் மனதிலே, எந்த தவறான விடயத்தை மக்களின் மனதிலே திணிப்பதற்காக இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு. அதனால் தான் சொல்கிறோம், எங்களுடைய பொதுச் செயலாளர் நேற்று தெளிவாக சொன்னதன் அடிப்படையிலே இந்த விசாரணை ஆணையத்தின் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, தமிழக காவல்துறையின் மீதும் நம்பிக்கை கிடையாது. அதே போல ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவர்கள் நாங்கள் இந்த பரப்புரையை நடத்தி முடித்திருக்கிறோம், எங்கும் இந்த விதமான அசம்பாவிதம் ஏற்படாத இந்த சூழ்நிலையில் கரூரில் மட்டும் இதில் ஏற்பட்டிருப்பதன் காரணம் என்ன என்று ஏதோ ஒரு பொடி வைத்து அவர் பேசியிருக்கிறார். அது என்ன என்பதையும் நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மத்திய புலனாய்வுத்துறை மட்டும்தான் இந்த குற்றத்தை வெளிக்கொண்டு வர முடியும். யார் இதன் மீது தவறு இழைத்திருக்கிறார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மத்திய புலனாய்வுத்துறை மட்டும்தான் சரியானதாக இருக்கும். இதை உணர்ந்துதான் இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. மூத்த வழக்கறிஞர் ML ரவி வழக்கு தொடுத்திருக்கிறார். அந்த வழக்கின் மீது உயர்நீதிமன்றம் எந்தவிதமான உத்தரவையும் பிறப்பித்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை இவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நிச்சயமாக இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.